கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம இப்போ பை பண்ணலாம் ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மைல்டான ஒரு மைனர் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி ஸோ போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பெஸ்ட்டாக போஸ்ட் பண்ண சில ஸ்டாக்குகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ போன குவார்ட்டர்லி ரிசல்ட் பெஸ்ட்டாக போஸ்ட் பண்ணதுனால அந்த ஸ்டாக்கெல்லாம் ஓரளவுக்கு என்ன இருக்குது, நல்ல கரெக்ஷனில் இருந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷனை நம்ம இந்த ஸ்டாக்கில் கொடுக்குது. அப்படின்றப்ப இந்த ஸ்டாக்கெலாம் நம்ம வாட்ச் பண்ணி கரெக்டான டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 4 செக்டாரில் இருந்து ஒரு செக்டாருக்கு 2 ஸ்டாக்குன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஃபென்ஸ் செக்டார், ரெண்டாவது ரியாலிட்டி, மூணாவது ஆட்டோ, நாலாவது எஃப்எம்சிஜி. ஸோ இந்த 4 செக்டாரில் இருக்க நல்ல ஸ்டாக்குகளை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை கண்டிப்பாக பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டார். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி. ஸோ நல்ல ரேலியை முடிச்சுட்டு இப்போ தான் என்ன ஆயிருக்குன்னா இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த மைனர் ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும், ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணிருச்சு, ஆனால் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை இன்னும் பிரேக் பண்ணலை, அதாவது 8510. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கான நல்ல வாய்ப்பு வந்து காத்திருக்கு. ஸோ பிஎல்லாக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஏஎல்லாக இருக்கட்டும், இல்லை சோலார் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்குகளை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி எடுக்கலாம்னா இது ஒரு கரெக்டான டைமாக நம்ம ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த நிஃப்டி டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும், இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் பேட்டர்ன், ஸோ இந்த நெக்லைன் பிரேக் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஃபாலை நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இங்கே இருக்குது, இந்த 8015. ஸோ இங்கே வரைக்கும் வரலாம். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டார் இஸ் ரொம்ப 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 சேஃப்டியான ஒரு ஜோனில் தான் இப்போ இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த 8015 அப்படின்றது இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் மைனர் ட்ரெண்டில். ஓகே, இது நம்ம டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க சில ஸ்டாக்குகளை நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிஎல். இந்த பிஎல் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்மாக இருக்கட்டும், ஸோ லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்குகளில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல், செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ல சொல்லலாம். ஸோ இந்த பிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை முடிச்சுட்டு அகைன் ஒரு வீக்லியில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து விழ ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே கூட வரலாம். இந்த 337 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த பிஎலுக்கு இருக்கும். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ லாங் டேர்மாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு பை பண்ணுறதுக்காக காத்திருக்கேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க லாங் டேர்முக்கு அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது ரீஅக்குமுலேட் பண்ணலாம் ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் வாங்கலை, நான் இப்போது கன்சிடர் பண்ண போடுறேன். நீங்கள் தாராளமாக இந்த 337 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்குகளெல்லாம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது ஒரு 3 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம இந்த ஸ்டாக்குகள்லாம் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு வேளை உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த 337 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எங்கே வந்துச்சுனாலும் அகைன் அக்குமுலேட் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஸ்டாக்கை தரும். அப்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 5 வீக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேரிஷ் கண்ட்ரில் தான் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான கரெக்ஷன் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக அக்குமுலேட் பண்ணணுமே தவிர பல்க் பையிங் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1756 அப்படின்றது உங்களுக்கு ஒரு பையர் டிப்பாக தான் நம்ம இந்த ஜோனை பார்க்கணும். இந்த 1756 வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ ஒரு கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூலை வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த கேபிட்டலை வந்து 3ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1756 அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு கம்மியான ஒரு குவான்டிட்டியை நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1756 பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா அந்த 1240. இந்த 1240 வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்மளோட கேபிட்டலில் இன்னொரு பாதியையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம இதில் உங்களுக்கு அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ 3வது பாதியை நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1240 வரும் அப்படின்றதே சந்தேகம்தான். ஒருவேளை வரும் பட்சத்தில் நம்ம அங்கே அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்முக்கு ஆல்ரெடி நம்ம இந்த 1200 இந்த ரேஞ்சு தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து 1x ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஸோ இது பழைய வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா, ஸோ நம்ம இதை வந்து ஒவ்வொரு தடவையும் டவுன்ஃபால் ஆகும்போதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்துருப்பேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு ரிஸ்க், இது வந்து மிட் கேப் ஸ்டாக்கு தான். ஆனாலும் டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டாக். இதை வந்து தவிர்க்க முடியாத ஸ்டாக்குகளில் ஒன்று. ஸோ ஷிப் பில்டர்ஸில் இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக். மேசகான்டக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் தான் உங்களுக்கு கொச்சின் ஷிப்யார்டு தான் ஒரு நல்ல பிளேஸை உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உங்களோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் ஸோ இந்த ஸ்டாக்குகள்லாம் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோட பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்குன்னே ஒரு 4 ஸ்டாக்கை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டி செக்டாரில் இருக்க சில 2 ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸை நம்ம ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 961ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுக்கும். அதாவது இந்த இண்டெக்ஸில் இருக்க சில ஸ்டாக்குகளை நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். இந்த 961 அப்படின்ற இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கான நல்ல வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தளவு நெக்ஸ்ட் இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 898 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகலாம், ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வரும்போது மற்ற ஸ்டாக்குகள் எல்லாமே அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இந்த இண்டெக்ஸ் என்ன நமக்கு ஐடென்டிஃபை பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது இதில் இருக்க மேஜரான ஸ்டாக்ஸுகள்லாம் கீழே விழுகும் இல்லையா. ஸோ அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் விழுகும்போது தான் இந்த இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ தெரியும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இண்டெக்ஸ் விழுகிறதுனால ஸ்டாக்குகள் விழுக போகிறதில்ல. இந்த இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் டவுன் சைடில் விழுகும்போது தான் இந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணும். அதாவது அதை வந்து இது வந்து உங்களுக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரியாலிட்டி செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகளை நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும்
இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது அதாவது 3405 அப்படின்றது உங்களுக்கு காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட சப்போர்ட், அதாவது ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹையிலிருந்து ஒரு நல்ல ஃபால் 1918ன்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்குன்னா சர்வீஸ் போயிட்டு அப் சைடில் போயிட்டு அகைன் அங்கேருந்து நமக்கான வாய்ப்பை இப்போது இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நமக்கான வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படுது. ஸோ இந்த ஸ்டாக்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி டவுன் சைடில் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கே வரைக்கும், அதாவது இதோட பாட்டம் வரைக்கும் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அது எந்த ஜோனில் இருந்து நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் நம்ம இந்த கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இந்த ஸ்டாக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2034, அதாவது இது உடைக்கும் பட்சத்தில் இந்த மைனர் ட்ரெண்டை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2034 உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட கேபிட்டலை 3 பிரிச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது இந்த 1918 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிஸை நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு இந்த ஸ்டாக் வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த ஸ்டாக்குகள்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கூட இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கு வந்து நமக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் ஒரு நல்ல வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இதோட பாட்டம் வரைக்கும் வராது. இந்த 2034 அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்கு என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணலாம், வாங்கி வச்சுருக்கலாம். வாங்கி வச்சுட்டு இதோட ஆல் டைம் ஹை ரீச் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்கில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டிஎல்எஃப்பை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 964 உங்களுக்கு அந்த ஆல் டைம் ஹையிலிருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாலை முடிச்சுட்டு இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாக் ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 793, இந்த 793 பிரேக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 759. இந்த 759 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு லெவல் நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 710 அப்படின்றது செகண்ட் லெவல். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை, அதாவது இந்த சப்போர்ட்டை விட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்னும் பல்காக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சூப்பராக போஸ்ட் பண்ண ஸ்டாக்கோட இதுவும் ஒன்று. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, சரி நம்ம கொடுத்துருக்க இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு தான். ஓகே, எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும், ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்கும். இந்த 633 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்காக நம்ம இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காகவோ இல்லை நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்க போகிறீங்கனாலும் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க சில ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ். இந்த ஆட்டோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டவுன்ஃபாலை முடிச்சுட்டு ஒரு டீசெண்டான ஒரு ரெக்கவர் கொடுத்துட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே,
இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டவுன்ஃபாலை எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டவுன்ஃபால் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஒருவேளை என்னை பொறுத்தளவு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 21,894 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த இண்டெக்ஸில் இருக்க சில ஸ்டாக்குகளை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இண்டெக்ஸில் இருந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஒன்று 2 வீலர் செக்மெண்ட்டில், இன்னொன்று 4 வீலர் செக்மெண்ட்டில். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார். இந்த டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது போன மந்தோட சேல்ஸ் டேட்டா வெளியாயிடுச்சு. அதில் இந்த டிவிஎஸ் மோட்டாராக இருக்கட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த ஸ்டாக் ஒரு கன்சால்டேட் ஜோனில் தான் இருக்குது. இதோட ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ண முடியாமல் உங்களுக்கு நிறையா ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாடா மோட்டார்லாம் என்ன இருக்குது, ஸோ அவங்களால ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாருதி சுசுக்கியாக இருக்கட்டும் இல்லை டிவிஎஸ் மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா, ஸோ இந்த ஸ்டாக்குலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஸ்டாக்லாம் ஒரு கன்சால்டேட் ஜோன்லேயே உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, அந்த ஜோன்லேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் எப்போ, அதாவது வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ண காத்திருக்குது. ஸோ இந்த இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நமக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த 2380 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த டிவிஎஸ் மோட்டாருக்கு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எம் பேட்டர்ன் வந்து இந்த நெக்லைன் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேகமாக கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நெக்ஸ்ட் இது விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு வரும் அப்படின்றது என்னுடைய அனாலிசிஸ். ஸோ என்னோட அனாலிசிஸ் மட்டுமே. இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்குமுலேட் பண்ண போகிறோம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் M&M. ஸோ M&M பொறுத்த வரைக்கும் இந்த கன்சால்டேட் ஜோனில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இந்த ஜோனில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் அதாவது ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடைக்கிற ஸ்டாக்கை நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்கல. ஏன் அப்படி பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இதோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் போன குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மந்தோட சேல்ஸ் டேட்டாவும் உங்களுக்கு மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேல்ஸ் டேட்டாவை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் இந்த 2 ஸ்டாக்குமே வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குகளை நம்ம இப்போ வாங்கி வச்சோம்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போகும்போது வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம எங்கே அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2841 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2895 அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த 2895ம் 2841 ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். ஸோ இந்த லெவல் வரும்போது நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகாதனால உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வரைக்கும் கூட வரலாம். இங்கே வந்தால் நமக்கான வாய்ப்பு ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஸ்டாக்கை நம்ம பயன்படுத்தி இங்கே அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர்க்கு மேலே என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்குகளை நம்ம ஹோல்டு பண்ணலாம். அப்படி வாங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குகளில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து FMCG. இந்த FMCGயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டவுன்ஃபால். இந்த டவுன்ஃபாலை முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது
இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் நிறைய ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு தயாராக இருக்குது. சில ஸ்டாக்குலாம் என்ன இருக்குன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த, அதாவது இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க சில ஸ்டாக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக், அதாவது இந்த எஃப்எம்சிஜி செக்டர்லேருந்து ஹெச்யூஎல். இந்த ஹெச்யூஎலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக ஒரு சில பேர் இந்த ஸ்டாக் வந்து வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை தான் நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 3026 இதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம வந்து இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மந்த்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மந்த்லிலையும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஸோ ஹெச்ஏஎலை பொறுத்த வரைக்கும் மந்த்லியில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகிறதுக்கான தயாராகிடுச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். வீக்லியில் உங்களுக்கு மந்த்லிலையும் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில், வீக்லிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்குலாம் தாராளமாக வாங்கி வச்சுட்டு நீங்கள் கவலையே படாமல் என்ன பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்கெலாம் நமக்கு போஸ்ட் பண்ணும். ஓகே, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டெய்லியில் இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு கேப் அப்பே கிடைச்சாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து அப்படியே மேலே தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க பையர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதோட ஆல் டைம் ஹை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 2585 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை பிரேக் இதை போய் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ வந்துட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் டாபர். ஸோ இந்த டாபரை பொறுத்த வரைக்கும் நான் மந்த்லியில் சார்ட் வந்து மந்த்லி சார்ட்டை வச்சுருக்கேன். ஸோ மந்த்லியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 667. ஸோ இந்த 667ன்றது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கன்சால்டேட் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை 667 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியில் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து, அதாவது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 542 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இதை ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 542 ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஒரு வேளை வரலைன்னா இந்த 542க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு வேளை கீழே வந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம்.
இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக்குகளை பார்த்துருக்கோம். முக்கியமான சில ஸ்டாக்குகள்லாம் பார்த்துருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.